எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மிக மிக சந்தோஷமான ஒரு செய்தி. 2007 2014 வரைக்கும் அதாவது தமிழ் திரைப்படத்துக்கான சிறு திரைப்படங்களுக்கான மானியம் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய சின்ன தயாரிப்பாளர்களுக்கு 149 திரைப்படத்துக்கு மானியம் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், கடம்பூர் ராஜு ஐயா அவர்களுக்கும், மற்ற எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம். ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா நாங்க இந்த மானியத்துக்காக காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 149 திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை சந்திச்சு இந்த மானியம் கண்டிப்பா நிறைவேற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கும் கேட்டிருந்தோம். அது இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயா 100ஆண்டு விழால இந்த மாதிரி ஒரு செய்தி கிடைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறோம். அதே சமயத்துல 2009 2014 வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும், கடம்பூர் ராஜு ஐயா அவர்களுக்கும் அண்ட் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டேட் அவார்ட்ஸ்ன்றது மறுபடி சில நாட்கள் சில வருடங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க அசெம்பிளியில இதை அறிவிச்சிருந்தாங்க. இது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவோம். ஒரு கோலாகலமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த ஸ்டேட் அவார்ட்ஸ் அதாவது கொடுக்கப்படாத ஸ்டேட் அவார்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கப்படும், பிளஸ் மானியமும் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வழியில இன்னைக்கு அது அந்த விஷயம் இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னா உண்மையிலே இட் இஸ் அ கிரேட் பிளெஸிங் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லா ஸ்டேட் அவார்டு வின்னர்ஸ் ஃப்ரம் 2009 to 2014 வாங்கின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ்க்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட அந்த கிட்டத்தட்ட 450 திரைப்படங்கள் கொடுத்திருந்தோம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம். பட் ஸ்டில் 149 தயாரிப்பாளர்கள் கிடைச்சது இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ் அண்ட் வி தேங்க் த கவர்மெண்ட். அண்ட் இது உண்மையிலேயே அது எப்படி சொல்றது, ஒரு கரெக்டா எம்ஜிஆர் ஐயாவோட 100ஆண்டு விழால நடக்கிறது இட் இஸ் ரியலி அ கிரேட் திங். ஸோ வி தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் திஸ். இல்ல தமிழ் திரைப்பட கலைஞர்கள் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றீங்க இப்ப தமிழக அரசு. ஆனா அதே தமிழக அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு திரையுலகத்தை சேர்ந்த கமல் அவர்களை அவன் இவன் ஒற்றப்படையில பேசியிருக்காரு. இல்லைங்க, அதான் சொல்றேங்க. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு செய்தி வரும்போது இது கண்டிப்பா சில தனிப்பட்ட கருத்துக்கள் பத்தி நம்ம விமர்சிக்க கூடாது. ஒருத்தரோட கருத்து அவங்கவுங்களோட கருத்து, அது எப்படி பரிமாறுறாங்க, இது இண்டஸ்ட்ரியோட கருத்து கிடையாது. ஸோ நாங்க இன்னைக்கு இப்போ பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி சாரும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும், நடிகர் சங்கம் சார்பாகவும், சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் சார்பாகவும் எல்லா வகையிலையும் நாங்க சந்தோஷப்படுறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு 149 குடும்பங்கள் இந்த விஷயம் கேள்விப்படும் போது, அதாவது சின்ன தயாரிப்பாளர்கள் ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் எல்லா திரைப்படமும் ஓடாது, எல்லா திரைப்படத்திலையும் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சு. இல்ல கண்டனம் இது என்னன்னு தெரியாம எனக்கு தெரியாது, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. சோ அது தெரிஞ்சுக்கிட்டு டெஃபினட்டா சொல்லுவோம். பட் இட் இஸ் அ தனிப்பட்ட கருத்து. தேங்க்யூ.